4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது கட்ட தேர்தலை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த ஜூன் 1 இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிய போகுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா முழுக்க பேசின பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப உக்கிரமான நிலைக்கு போயிட்டுருக்கிறாரு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுவாரா அப்படின்னு பார்த்து எல்லாம் சிரிக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் இவ்வளவு கேவலமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுவார் அப்படின்னு எழுதக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டை வந்து சந்தி சிரிக்க வச்சிருக்கிறாரு இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக 10 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. இப்போ முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொன்னார், நான் திமுகவை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். கேரளாவுக்கு போனார், நான் கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சிருவேன் அப்படின்னாரு. கர்நாடகாவுக்கு போனார், நான் காங்கிரஸை ஒழிச்சிருவேன் அப்படின்னாரு. அதே போல் தெலங்கானாலையும் அதே தான் பேசினார். அப்போது இந்த முதல் 4 கட்ட தேர்தல்களில் தென் மாநிலங்கள் முழுக்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வட மாநிலத்துக்கு போய் என்ன பேசுகிறாரு, மீண்டும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மறுபடியும் ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா அவங்க ராமர் கோவிலை இடிச்சிருவாங்க, அவங்க புல்டோசரை வச்சு கோவிலை இடிப்பாங்க அப்படின்னாரு. இப்போ மீண்டும் குழந்தை ராமர் வந்து குடிசைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மெட்ரோ ரயிலில் எல்லாரும் அதனுடைய போக்குவரத்து கம்மியாயிடுச்சு, ஆட்கள் இல்லாமல் போகுது, நஷ்டத்தில் போக போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போது கொஞ்சமாவது பொருத்தமாக அல்லது கொஞ்சமாவது லாஜிக்காக ஏதாவது பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரா அப்படின்னு சொன்னால், 10 ஆண்டு காலம் நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன், 10 ஆண்டு காலம் இதெல்லாம் நான் அறிவித்தேன், 2014 நாட்டோடைய பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு முன்னாடி மோடி அலை வீசுது, மோடி வந்து இந்த அலையின் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், எல்லாருக்கும் வந்து குடிசை விடலாம் அப்படியே மாடி வீடாயிடும், சிவாஜி படத்தில் ரஜினியும் விவேகானந்த டயக்ராம் போட்டு காமிக்கிற மாதிரி அப்படியே போட்டு காமிச்சாங்க பாஜகவை சார்ந்தவர்கள். 25,000 கோடி ரூபாய் டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணி நாடு முழுக்க மோடியை முன்னிறுத்தி 2014 வந்த மோடி 2019 2வது முறை வந்து இப்போ மீண்டும் 2024க்கு நிற்கக்கூடிய மோடியால் 10 ஆண்டு காலம் என்ன செஞ்சு கிழிச்சோம் அப்படின்னு சொல்வதற்கு யோகிதை இல்லை. ஆனால் வெறுப்பு பிரச்சாரம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய இந்துக்களுடைய தாலிகளை அறுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எருமை மாடுகளை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கிரிக்கெட் விளையாடுறது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க, அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடாதீங்க, இப்படி ஒரு கீழ்த்தரமான மலிவான தேர்தல் பரப்புரைகளில் பேசிகிட்டு இருந்த மோடி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இப்போ அவருக்கு ஞாபகம் முழுக்க எங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா தென் மாநிலங்களில் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே எப்படி கடந்த முறை 2019 30 இடங்களில் பாஜக வென்றுச்சு, கர்நாடகாவிலையும் தெலங்கானாவிலையும். ஆனால் இப்போ ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு பாஜக தென் மாநிலங்களில் மண்ணை கப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த பயம், இந்த அச்சம், இது இல்லாமல் நாடு முழுக்க பாஜகவிற்கு எதிராக வீசக்கூடிய இந்த மிக கடுமையான அந்த எதிர்ப்பான அலை, இதெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய மோடி இன்னைக்கு மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் ஞானவாபி கட்ட போகிறோம், நாங்கள் மீண்டும் வந்து சீதாவுக்கு வந்து நாங்கள் கோவில் கட்ட போகிறோம், அப்போது ஏற்கனவே பல கோடி ரூபா கொடுத்து இங்கே ராமர் கோவில் கட்டி இப்போ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்து நாங்கள் வந்து மிதிலை நமதேங்கிற பிரச்சாரத்தையும் சீதாவுக்குங்கிற பிரச்சாரத்தையும், அடுத்து நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் மசூதிகள் இருக்குது அதுக்கு கீழே தான் இந்து கோயில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வேலையும் மோடியும் அமித்ஷாவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை சீரழித்து இன்றைக்கு தோல்வி பயத்தில் அந்த தோல்வியினுடைய அதிருப்தியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடியால் தொடர்ந்து நாடு முழுக்க காங்கிரஸுக்கும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கூடக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத அஞ்சு இருக்கக்கூடிய மோடி மிக கடுமையான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு. என்னை தூக்கில் எடுங்க அப்படிங்கிறாரு மோடி. நான் நேர்மை இல்லாதவன் நிரூபிச்சிட்டிங்கன்னா என்னை தூக்கில் எடுங்கள் அப்படின்னாரு. இப்போது ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தும் பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி என்ன சொன்னார், என்னை வந்து நீங்கள் ஜிஎஸ்டி என்னுடைய பிணத்தின் மீது ஏறி தான் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னாரு. அப்போ இப்போ ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தியாச்சு. இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்னா மோடி ஏற்கனவே அது வந்து உடல்னு தான் அர்த்தம். அப்போ செத்துப்போன ஒருத்தர் எப்படி மறுபடியும் தூக்கிலிட முடியும்? நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் 50 நாள் பொறுத்துக்கோங்க, இல்லாட்டினா என்னை வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு சாட்டையால் அடித்து கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. இப்போ வந்து பொருளை 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார்.
இப்போ இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பா பேசினார். இப்போ மறுபடியும் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர் இந்து பிரச்சனை பத்தி பேசணும்னா அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிறாரு. அப்ப மோடி அந்த சினிமா டயலாக் மாதிரி தான், அது கண்ணாடிப்பா அப்படிங்கிற மாதிரி நீயே வந்து சொல்லிட்ட. ஜிஎஸ்டி உன்னுடைய பணத்தின் மேலே ஏறி பண்ணணும்னு சொன்னீங்க, நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க. டிமானிட்டைசேஷன்ல தோல்வி, இளைஞர் வேலை வாய்ப்புல தோல்வி, உள்கட்டமைப்புல தோல்வி. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பத்தி பேசும்போது லாய்க்கு இல்லாதவன் நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அங்க எடுபடாததுனால, மீண்டும் மோடியினுடைய பொய்கள் எடுபடாதனால மறுபடியும் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ தென் மாநிலங்களை நோக்கி கை காமிச்சு அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. 5 கட்ட தேர்தல் முடிவு மட்டுமல்ல, ஜூன் 4ஆம் தேதி மோடியை இந்திய மக்கள் வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் மோடி வீட்டில் போய் ஏதோ பண்ணிக்கிட்டோம். மக்கள் தயாராக இருக்கிறாங்க. மோடியினுடைய பொய்களை ஏற்பதற்கு மக்கள் இது ஒருபோதும் தயார் இல்லை அப்படிங்கிறத அந்த தேர்தல் களத்திலையும் தேர்தல் பரப்புரைகளிலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது.